அரசியல் ஆரம்பிக்கலாமா? இது வெறும் அரசியலுக்காக இங்கு பதிவு செய்யக்கூடிய பதிவல்ல. ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை எவ்வாறு இழந்து கொண்டிருக்கின்றார்கள், எவ்வாறு பாசிசம் அரசியல் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது, நம்மளுடைய சலுகைகள் எவ்வாறு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துரைப்பதற்கான ஒரு பதிவாக இங்கு நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஏழை எளிய மக்களுடைய வாய்ப்புகளை இன்றைக்கு முழுமையாக முடக்கம் செய்து மேலை நாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நமக்குரிய சுயமாக தொழிலை அமைத்து மேலை நாடுகளுக்கு நாம் விற்பனை செய்யக்கூடிய அங்கீகாரம் இழந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை வங்கிகளில் இன்றைக்கு புதிதாக திட்டங்கள் என்று இருந்தாலும் அதற்குரிய முறையான ஆவணம் கொண்டு போய் நாம் சேர்த்தாலும் நிராகரிப்பு மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய தந்தை வழியாக, தாத்தா வழியாக அனைத்து வழியிலுமே நிராகரிக்கப்பட்டு ஏதாவது மிகப்பெரிய நமக்குரிய பணம் பரிவர்த்தனை இருக்கிறதா என்ற எண்ணற்ற கேள்விகளை அடுக்கி நாம் நிராகரிப்பு மட்டுமே ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டு ஒரு முகவர்களாக நேரடி வேலை வாய்ப்பு இல்லாமல் ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற நிறுவனங்கள் எங்கோ இருந்து நம்மை இன்றைக்கும் அடிமைகளாக ஒரு நிறுவனம் ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு அடிமைகளாக இன்றைக்கு ஒரு மர பொம்மைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இன்றைக்கும் அந்த அநீதியை தட்டி கேட்காமல் அரசியல் அமைப்பு என்ற ஒரு பாசிசம் அரசியல் நம்மை முகவர்களாக கையேந்தி நின்று கிடைக்கும் வேலைகளை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆட்சி அமைப்பில் எண்ணற்ற பொய்களை கூறி இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாக விளம்பரம் செய்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு பாசிசம் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றோம். மேலை நாடுகளுக்கு வர்த்தகங்களை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய பாசிசம் அரசியல் நமக்குரிய வாய்ப்புகளை இன்றைக்கு நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கின்றது. 70% மக்களுடைய வறுமையை இன்றைக்கு பயன்படுத்தி நம்மளுடைய ஆதார் அட்டை இன்றைக்கு மேலை நாடுகளுக்கு விற்பனையாக மக்கள் தொகை ஜனத்தொகையை வைத்து வியாபாரத்துக்காக விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்குரிய வாய்ப்புகளை இன்றைக்கு முழுமையாக இழந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை இடத்தில் நமக்குரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து வீடு வீடாக சேர்த்திருக்கிறார்கள். இதனால் மனமுடைந்து எத்தனையோ இன்றைக்கு அடிமைகளாக இன்றைக்கு குடிப்பழக்கத்தினால் ஒரு வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்குரிய மறுவாழ்வு, அவர்களுக்குரிய வாய்ப்புகளை கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பை முழுமைப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய குடும்பங்களுடைய நலனை மேம்படுத்தி ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இங்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தாமல் எந்த ஒரு வாய்ப்புமே ஏற்படுத்தாது என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.